மக்களே இப்போ இந்த யூனிட் ட்ரெயின்ஸ் தொடர்ந்து அடுத்த என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ரயில் நிலையத்தில பகல் நேர ரயில்கள் ஓடுறதில்ல. எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டை, ஈரோடு எக்ஸ்பிரஸ்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் வந்து சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுரா எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெயின்ஸ் வந்து பகல் நேர அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா மும்பை சிஎஸ்எம்டி எக்ஸ்பிரஸ்ஸு இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பகல் நேர ரயில்கள் மதுரை வழியில ஓடிட்டுருக்க ரயில்கள். அது எதுவுமே வந்து இப்போ மதுரை வழியில ஓடுறதில்ல. இப்போ இந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்தில 2 நாள் வாரத்தில 2 நாள் இல்ல 1 நாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை வழியில போகுது. ஸோ இந்த மாரி வந்து இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் வந்து இந்த ஸ்கெடியூல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இதுக்கான ப்ராப்பரான முடிவு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருட இறுதி அதாவது ம் அதாவது 2026 டிசம்பர் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது அதாவது மதுரையோட வேலைய முடியப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை வழியில போற எல்லா ட்ரெயின்ஸும் வந்து பகல் நேர ரயில்கள் வந்து மதுரை வழியில போகும். இது இப்போ போயிட்டுருக்க ரூட் வந்து விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை, மானாமதுரை அந்த ரூட்ல தான் வந்து திருச்சி கனெக்ட் ஆகி திருச்சியிலேருந்து போகுது மக்களே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ராப்பரான அப்டேட். ஏன்னா நெறைய பேர் நம்மகிட்ட பிங் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பரான அப்டேட்டு. அந்த ரூட்ல யாராவது பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே பயன்படுத்திக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே.